ശ്ലോകം 51. തേനായം രക്ഷിതോ യജ്ഞസ്തവ പാർത്ഥിവ സത്തമാ ഭ്രാതൃപക്ഷസ്യ രക്ഷാർത്ഥം മുനിനാ ഭാവിതാത്മനാ. തേന അയം രക്ഷിതഃ യജ്ഞഃ തവ പാർത്ഥിവ സത്തമാ ഭ്രാതൃപക്ഷസ്യ രക്ഷാർത്ഥം മുനിനാ ഭാവിത ஆத்மனா. மகாராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு வியாசர் இங்க கூப்பிடுறார். அதனாலேயாக்குமே பாவித ஆத்மாவா இருக்கிற இந்த ஆஸ்திக முனி சகோதர குலத்தை ரட்சிக்கிறதுக்காயிட்டு உங்களோட யஜ்ஞத்தை நிப்பாட்டினது அப்படின்னு. ശ്ലോകം 52. ഭവ്യം കൃതം മഹാരാജാ മാനിതോയം ത്വയാ മുനേ യായാവരകുലോൽപന്നോ വാസുകേർഭഗിനി സുധാ. ഭവ്യം കൃതം മഹാരാജ മാനിതോ അയം ത്വയാ മുനിഃ യായാവര കുല ഉൽപ്പന്നഃ வாசுகேஹே பகினி சுதஹா. மகாராஜாவே, நீங்கள் செஞ்சது ரொம்ப கரெக்ட். யாயாவர குலத்தில ஜனிச்ச வாசுகியோட சகோதரி புத்திரனான ஆஸ்திக முனிய நீங்கள் பகுமானிச்சே அப்படின்னு வியாசர் சொல்றார். வாசுகி அவரோடு தங்கையான ஜகல்காருவோடு புத்திரனாக்கும் ஆஸ்திகன். அவரு சொன்னதை கேட்டு நீங்கள் இந்த சர்ப்ப யஜ்ஞத்தை நிப்பாட்டினால் அது ரொம்ப ரொம்ப நல்ல சிரேஷ்டமான செயல். ശ്ലോകം 53. സ്വസ്തിദേസ്തു മഹാബാഹോ ഭാരതം സകലം ശ്രുതം ദാനാനി ബഹുദത്താനി പൂജിതാ മുനയസ്തദാ. സ്വസ്തി തേ അസ്തു മഹാബാഹോ ഭാരതം സകലം ശ്രുതം ദാനാനി ബഹുദത്താനി പൂജിതാ മുനയഃ തദാ. மகாபாஹோ, உங்களுக்கு சுபம் உண்டாகட்டும் அப்படின்னு வியாசர் சொல்றார். நீங்கள் மகாபாரத கதை முழுவன் கேட்டாச்சு, நிறைய தானங்கள் எல்லாம் செஞ்சாச்சு, அதே மாதிரி முனிகளை பூஜிக்கவும் செஞ்சுட்டு அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 54. கிருதேன சுகிருதேனாபி ந பிதா சொர்கதிம் கதா பாவிதம் ந குலம் கிருஷ்ணம் त्वया भूपति सत्तमा. कृदेन सुकृदेन अभि न पिता स्वर्गदिं गदः पाविदं नह कुலம் கிருஷ்ணம் त्वया भूपति सत्तमा. ராஜாவே, நீங்கள் செஞ்ச சுகிருதத்தால உங்களோட பிதாவுக்கு சத்கதி கிடைச்சிட்டில்லை, உங்களோட குலம் பரிசுத்தமாகவும் செஞ்சிட்டில்லை, அதுக்கு இனியும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றார் வியாசன். ஸ்லோகம் 55. தேவ்யாச்சாயதனம் பூபா விஸ்தீர்ணம் குரு பக்திதா ஏன வை சகலா சித்தி ஸ்தவஸ்யா ஜனமே ஜயா. தேவ்யாஹ ഛായതനം ഭൂപா விஸ்தீர்ணம் குரு பக்திதः ஏன வை சகலா சித்திஹி தவ ஸ்யாத் ஜனமேஜயா. ஜனமேஜய மகாராஜாவே, ஒரு பெரிய தேவி கோவிலை நீங்கள் நிர்மிக்கணும், அதனால உங்களுக்கு சகலவித சித்தியும் உண்டாகும் அப்படின்னு வியாசர் சொல்றார். அம்பாலோட ஒரு கோவிலை நீங்கள் உண்டாக்கணும், நிர்மிக்கணும். ஸ்லோகம் 56. பூஜிதா பரயா பக்த்யா சிவா சகலதா சதா குலவிருத்திம் கரோத்யேவ ராஜ்யம் ச சுஸ்திரம் சதா. பூஜிதா பரயா பக்த்யா சிவா சகலதா சதா குலவிருத்திம் கரோதி ஏவ ராஜ்யம் ச சுஸ்திரம் சதா. சுஸ்திரம் சதா. ரொம்ப ரொம்ப பக்தியோடு கூடி பூஜிச்சானா எப்பவும் எல்லாத்தையும் தானம் செய்யறவளாக்கும் மங்களகரமா இருக்கிற அந்த அம்பாள்
കുലത്തുക്ക് അഭിവൃദ്ധി ഉണ്ടാകും, രാജ്യം എപ്പവും സുഭിക്ഷമായിരിക്കും. ശ്ലോകം 57. ദേവീമകം വിധാനേന കൃത്വാ പാർത്ഥിവ സത്തമ ശ്രീമദ് ഭാഗവതം നാമ പുരാണം പരമം ശൃണു. ദേവീമകം വിധാനേന കൃത്വാ പാർത്ഥിവ സത്തമ ശ്രീമദ് ഭാഗവതം നാമ പുരാണം പരമം ശൃണു. மகாராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்றார், விதிப்படி தேவி யஜ்ஞம் செஞ்சுட்டு ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிற உத்தமமான புராணத்தை காது கொடுத்து கேளுங்கோம், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. ஸ்லோகம் 58. த்வாமஹம் ஸ்ராவயிஷ்யாமி கதாம் பரமபாவனே சம்சாரதாரிணீம் திவ்யாம் நானாரசசமாஹ்ருதாம். த்வாம் அஹம் ஸ்ராவயிஷ்யாமி கதாம் பரமபாவனீம் சம்சாரதாரிணீம் திவ்யாம் நானாரச சம் ஆஹ்ருதாம். பரமபாவனமும் புனிதமும் திவ்யமும் சம்சாரத்தை நம்மளை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவளும் நிறைய விவித ரசங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கிறதுமான அந்த அம்பாளோட கதையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றார் வியாசர். ஸ்லோகம் 59. ந ஸ்ரோதவ்யம் பரம் சாஸ்மாத் புராணாத் வித்யதே புவி நாராத்யம் வித்யதே ராஜன் தேவி பாதாம்புஜாத்ருதே. ந ஸ்ரோதவ்யம் பரம் ச அஸ்மாத் புராணாத் வித்யதே புவி ந ஆராத்யம் வித்யதே ராஜன் தேவி பாதாம்புஜ அத்ருதே. கேட்கறதுக்கு இதை விட யோக்கியமான வேறொரு புராணமும் இந்த உலகத்துல கிடையாது. ராஜாவே, தேவியோடு அந்த பாதத்தை ஆராதிக்கிறதுக்கு யோக்கியமான வேறொரு விஷயம் கிடையாது. ஸ்லோகம் 60. தே சபாக்யா கிருத பிரஜ்ஞா தன்யாஸ்தே மிருபசத்தமா ஏஷாம் சித்தே சதா தேவி வசதி பிரேம சங்குலே. தே சபாக்யாஹ கிருத பிரஜ்ஞா தன்யாஹ தே நிருபசத்தமா ஏஷாம் சித்தே சதா தேவி வசதி பிரேம சங்குலே. ஆரோடு பக்திபூர்ணமான ஹிருதயத்தாலே ஆக்குமோ எப்பவும் தேவிய உபாசிக்கிறா, ஆரோடு ஹிருதயத்திலே ஆக்குமோ தேவி எப்பவும் வசிக்கிறா, அவளாக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சவா. அம்பாளோடு ஞாபகம் ஹிருதயத்துல இருக்கிறவா ஆராக்குமோ, ஆரோடு ஹிருதயத்திலே ஆக்குமோ தேவி ரொம்ப வழிஞ்சு நிற்கிறா, அவளாக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், அவளாக்கும் ஸ்திர புத்தி இருக்கிறவா, அவளாக்கும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இருக்கிறவா. ஸ்லோகம் 61. சுதுக்கிதாஸ்தே திருஷ்யந்தே புவி பாரத பாரதே நாராதிதா மகாமாயா யைர்ஜனைश्च சதாம்பிகா. சுதுக்கிதாஹ தே திருஷ்யந்தே புவி பாரத பாரதே ந ஆராதிதா மகாமாயா யைஹி ஜனைஹி ச சதாம்பிகா. இங்க பாரத பாரதே அப்படின்னு 2 பாரதா அப்படின்னு சொல்லப்படுறது. பாரதா அப்படிங்கிறது ஜனமேஜய மகாராஜாவை வியாச முனி கூப்பிடுறார். பாரதே அப்படிங்கிறது பாரத பூமியில அப்படின்னு அர்த்தம். ஹே பாரதா, இந்த பாரத பூமியில ஆரெல்லாம் ஆக்குமோ மகாமாயா ஸ்வரூபிணியான அம்பிகைய எப்பவும் ஆராதிச்சுட்டே இருக்கா, அவளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சௌபாகியங்கள் கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாலത്തെ ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமே. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் வியாசன்? ஆரெல்லாம் ஆக்குமோ மகாமாயா ஸ்வரூபிணியான அம்பிகைய சதா ஆராதிக்காம இருக்கா, அவளெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் துக்கத்திலேயாக்கம் இருக்கா. ஸ்லோகம் 62. பிரம்மாதய சுரா சர்வே யதாராதன தல்பராஹ வர்த்தந்தே சர்வதா ராஜன் தாம் ந சேவேத கோஜன. பிரம்ம
ஆதயஹ பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தேவேந்திரன் தேவர்கள் அத்தனை பேரும் அதாக்கும் இங்க பிரம்ம ஆதயஹ. பிரம்ம ஆதயஹ சுராஹ சர்வே யத் ஆராதன தல்பராஹ வர்த்தந்தே சர்வதா ராஜன் தாம் ந சேவேத கஹ ஜனஹ. ராஜாவே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் எப்பவும் ஆரையாக்குமோ ஆராதிக்கிறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா. அந்த ஆதிபராசக்திய ஏது மனுஷனாக்கும் ஆராதிக்காம இருப்பா. ஸ்லோகம் 63. ய இதம் ஸ்ருணுயான் நித்யம் சர்வான் காமான் அவாப்னுயாத் பகவத்யா சமாக்யாதம் விஷ்ணவே யதனுத்தமம். ய இதம் ஸ்ருணுயாத் நித்யம் சர்வான் காமான் அவாப்னுயாத் பகவத்யா சம் ஆக்யாதம் விஷ்ணவே யத் அனுத்தமம். மகாமாயையான பகவதி விஷ்ணுகிட்ட டைரக்ட் ஆயிட்டு உபதேசிச்ச அத்தியுத்தமமான இந்த பாகவதத்தை கேட்கறது சர்வவிதமான அபீஷ்டங்களையும் நமக்கு தரும் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 64. தேன ஸ்ருதேன தே ராஜன் சித்தே சாந்திர் பவிஷ்யதே பித்ருணாம் சாட்சய ஸ்வர்க புராண ஸ்ரவணாத் பவேத். தேன ஸ்ருதேன தே ராஜன் சித்தே சாந்திஹி பவிஷ்யதி பித்ருணாம் ச அக்ஷயஹ ஸ்வர்கஹ புராண ஸ்ரவணாத் பவேத். ராஜாவே ஜனமேஜய மகாராஜாவே அப்படின்னு வியாசர் கூப்பிட்டுண்டே சொல்றார். இந்த தேவியோடு பாகவதத்தை கேட்டானா உங்களோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதி உண்டாகும். இந்த புராணம் காது கொடுத்து கேட்கிற பிதர்களுக்கு கொஞ்சம் கூட குறவில்லாத ஆனந்தம் இருக்கிற அந்த சொர்க்கமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த சர்ப்ப யஜ்ஞங்கள் ஒன்றும் நீங்கள் இனி செய்ய வேண்டாம், அதெல்லாம் ஹத்தியாக்கும், ஜந்து ஹத்தியாக்கும். அதனால அதொன்னும் நீங்கள் செய்ய வேண்டாம். தேவி பாகவத கதையை காது கொடுத்து கேட்டா போரும், உங்களுக்கு சர்வ விதமான அபிலாஷங்களும் நடக்கும். உங்க அப்பாவுக்கு அபமிருத்யு சம்பவிச்சது அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கேளே, அவருக்கு பிதிர்கர்மம் ஒன்றும் செய்ய முடியலேன்னு சங்கடப்பட்டு இருக்கேளே, இப்போ இந்த தேவி பாகவதத்தை நான் சொல்றத நீங்க காது கொடுத்து கேளுங்கோ, உங்க அப்பாவுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சாதிக்கும். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம் முடிவடைகிறது. அதே மாதிரியே 2வது ஸ்கந்தமும் முடிவடைகிறது.